நண்பர்களே, இன்னைக்கு அதிரடி அடுப்பங்கரையில நம்ம உருளைக்கிழங்கு வறுவல் பண்ண போறோம். 1/2 கிலோ உருளைக்கிழங்கு, கடுகு, தேவைக்கு மஞ்சள், ஒரு 20 பல் பூண்டு நசுக்கி வச்சிருக்கேன், தேவைக்கு உப்பு, 2 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு 1/2 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் நம்ம மிளகாத்தூள் வெறும் மிளகாத்தூள், ஒரு 1/2 ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் சாம்பார் பொடி. இதுதான் நமக்கு தேவை. நம்ம செய்யறதுக்கு இப்ப எல்லாம் வாங்க பார்க்கலாம். நல்லா சூடாகட்டும். கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிஞ்சதுக்கு பூண்டு போட்டுடலாம். வதக்குன உடனே நம்ம உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கொஞ்சம் மஞ்சள் போட்டுடலாம். அந்த பூண்டு இடிச்சு வச்சு கழுவுன தண்ணி கொஞ்சமா ஊற்றிக்கலாம். இது ஃபர்ஸ்ட் வேகட்டும். ஒரு மூடி போட்டு வச்சுக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் ஹைல வச்சுக்கோங்க. இப்படி நசுக்கி பாருங்க. நசுக்கணும்னா நசுங்கிடணும். 3/4 பாகம் நசுங்கிடணும். நம்ம எடுத்து வச்சு மசாலாவை சிம்ல வச்சுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கோங்க. இதெல்லாம் போன பிறகு நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அரிசி மாவு, அதை அப்படியே போட்டுடுங்க. இந்த ஸ்டேஜ்ல கொஞ்சமா தேங்காய் மேல போட்டுக்கிட்டு, தேங்காய் எண்ணெயில நீங்க என்ன யூஸ் பண்றீங்களோ அது போட்டா கூட ஓகே. அப்படியே ஒரு 5 மினிட்ஸ் மூடி வச்சுக்கலாம். ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுக்கலாம். பார்க்கலாம். கிளறினீங்கன்னா கிழங்கு வறுவல் ரெடி. பாருங்க.